வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். சரி, உங்ககிட்ட ரொம்ப புத்திசாலியான ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுப்போமே. அவர் எப்படின்னா, கண்ணுல பாக்குற, கையில தொடுற சொத்துக்களை மட்டும்தான் நம்புவார். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நாம எப்படி ஒரு புது முதலீட்டு வழியை பத்தி புரிய வைக்கிறது? வாங்க, அத பத்தி தான் இப்ப பேச போறோம். முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இந்த நம்பிக்கை, அதாவது கையில தங்கம் காணுக்கு கீழே நிலம் இருக்கணும்னு நம்புறது தப்பே கிடையாது. உண்மையிலேயே அப்படி வச்சிருக்கிறதுல ஒரு தனிப்பட்ட மதிப்பும் சமூகத்துல ஒரு பெருமையும் இருக்கு. அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆமாங்க, தங்கத்தையும் நிலத்தையும் சொந்தமா வச்சிருக்கும்போது அது ஒரு தனி தைரியத்தையும் பெருமையும் கொடுக்குது. ஒரு செக்யூரிட்டி ஃபீல் இல்லையா, ரொம்ப பாதுகாப்பா உணர்வோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, இந்த ஒரு பார்வையில மட்டுமே நின்னுடலாமா, இல்ல இதுக்கப்புறம் ஒரு புது கோணத்தையும் பார்க்கலாமா? சரி, இப்போ ஒரு கேள்வி. செல்வம் வளர இது மட்டும்தான் வழியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தா காலத்துல இருந்த உலகமா இது? கிடையவே கிடையாது. உலகம் தலைகீழா மாறிடுச்சு. அப்போ நம்ம பணத்தை வளர்க்கிற முறைகளும் மாறணும் இல்லையா? இப்போதான் நாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்ற ஒரு உலகத்துக்குள்ள மெதுவா அடியெடுத்து வைக்க போறோம். ஐயோ, இந்த வார்த்தையை கேட்டதும் பயப்படாதீங்க. இது ஏதோ ரிஸ்கான சூதாட்டம்லாம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, இது பல கம்பெனிகளோட பங்குகளை ஒன்னா சேர்த்த ஒரு கூட மாதிரி. இத நமக்காக ப்ரொஃபஷனல்ஸ் நிர்வகிப்பாங்க. உங்களுக்கு தங்கம் ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். அப்போ இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க பிசிக்கலா தங்கத்தை வாங்கி அதை வீட்ல வச்சு அதுக்கு லாக்கர் செலவு பண்ணி அதோட தூய்மையை பத்தி கவலைப்பட்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாம தங்கத்தோட மதிப்பு ஏறும்போது அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, தங்கம் ஓகே. நிலத்து மேல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கா? ரொம்ப நல்லது. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ரீட்ஸ், அதாவது ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு நிலம் வாங்கணும்னா லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும். ஆனா இதுல ரொம்ப சின்ன தொகையிலேயே பெரிய பெரிய ஷாப்பிங் மால், ஆஃபீஸ் பில்டிங்ஸ் மாதிரி பல சொத்துக்கள்ல நீங்க ஒரு சின்ன பார்ட்னர் ஆயிடலாம். இது மூலமா வாடகை வருமானமும் கிடைக்கும். அந்த சொத்தோட மதிப்பு ஏற ஏற உங்க முதலீடும் வளரும். ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப நம்புற ஒரு விஷயம், ஃபிக்ஸ்டு டெபாசிட். உங்க பணத்தை அதுல போடுற பழக்கம் இருக்கா? லிக்விட் ஃபண்ட்ஸ் அதையே இன்னும் ஒரு படி மேல இன்னும் சிறப்பா செய்யுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, எஃப்டில இருக்கிற அதே பாதுகாப்பு இதுலயும் இருக்கு. ஆனா பெரிய வித்தியாசம் என்னன்னா, நீங்க பணத்தை எப்போ வேணும்னாலும் அபராதம் இல்லாம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, வட்டி தினசரி கணக்குல ஏறிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய வசதி பாருங்க. சரி, இப்போ தங்கம், நிலம், எஃப்டின்னு ஒன்னொன்னா பார்த்துட்டோம். வாங்க இப்போ கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம். ஒரு படி மேல போய் யோசிப்போம். உண்மையிலேயே செல்வத்தை எது உருவாக்குது? சும்மா இருக்கிற தங்கமா, இல்ல சும்மா இருக்கிற நிலமா, இல்ல அந்த சொத்துக்களை சுத்தி நடக்கிற பிசினஸா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு துண்டு நிலத்தோட உண்மையான மதிப்பு எங்க இருந்து வருது? அந்த நிலத்துல ஒரு கடை வந்தா வர்த்தகம் நடக்கும், ஒரு பில்டிங் கட்டினா வாடகை வரும், ஒரு ஃபேக்டரி வந்தா லாபம் கிடைக்கும். சோ அந்த நிலத்தை சுத்தி நடக்கிற இந்த பிசினஸ் நடவடிக்கைகள் தான் அந்த நிலத்துக்கே உண்மையான மதிப்பு கொடுக்குது. இதுதான் செல்வத்தை உருவாக்குற உண்மையான என்ஜின். அப்போ இங்கதான் அசலைன கேள்வி வருது. ஒரே ஒரு பில்டிங்ல இல்ல ஒரே ஒரு கடையில முதலீடு பண்றதுக்கு பதிலா ஒரே நேரத்துல இந்தியா முழுக்க இருக்கிற நூற்றுக்கணக்கான தொழில்கள்ல முதலீடு செய்ய முடிஞ்சா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை தான் சாத்தியமாக்குது. இது சும்மா ஏதோ ஒரு முதலீடு இல்ல. இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யும்போது நீங்க வெறுமனே ஒரு கம்பெனில முதலீடு செய்யல. நீங்க இந்தியாவோட வளர்ச்சியிலேயே ஒரு சின்ன பங்குதாரர் ஆகுறீங்க. நம்ம நாட்டின் பொருளாதாரம் வளர வளர உங்க பணமும் சேர்ந்து வளரும். அதாவது உங்க பணம் ஒரே இடத்துல முடங்கி கிடக்காம பல துறைகளுக்கு பிரிஞ்சு போகுது. இங்க பாருங்க, பேங்க்ஸ், ஐடி கம்பெனிஸ், மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள், கார் கம்பெனிகள், நாம தினமும் வாங்குற சோப்பு, ஷாம்பு தயாரிக்கிற கம்பெனிகள்னு நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பா இருக்கிற எல்லா துறைகள்லயும் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியா வளர்ந்தா நீங்களும் வளருவீங்க, அவ்வளோதான். ஒரு நிமிஷம், இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்நாள்ல நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனையோ சின்ன சின்ன பிசினஸ் இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்டா வளர்ந்து நிக்குது. அதுல எத்தனை கம்பெனிகள்ல உங்களுக்கு சொந்தமா பங்கு இருக்கு? ஒருவேளை ஒண்ணுல கூட இல்லாம இருக்கலாம் இல்லையா? மியூச்சுவல் ஃபண்டோட தத்துவமே இதுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க ரேஸ்ல ஓடுற ஒரே ஒரு குதிரை மேல பணம் கட்டல, நீங்க அந்த ரேஸையே சொந்தமாக்கிக்கிறீங்க. அதாவது எல்லா குதிரைகள் மேலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இதுதான் டைவர்சிஃபிகேஷன், அதாவது பரவலாக்கப்பட்ட முதலீட்டோட உண்மையான பவர். சரி, இவ்ளோ சொல்றீங்களே, இது எப்படி நம்மளோட ஒவ்வொரு பணத் தேவையையும் நாம பழக்கப்பட்ட முறைகளை விட பெட்டரா பூர்த்தி செய்யுது? வாங்க, அதை இப்ப பார்க்கலாம்.
இங்க பாருங்க, நம்மளோட ஒவ்வொரு தேவைக்கும் இங்க ஒரு மாடர்ன் தீர்வு இருக்கு. திடீர்னு ஒரு அவசரத்துக்கு பணம் வேணுமா, எஃப்டியை உடைக்காம லிக்விட் ஃபண்ட்ல இருந்து உடனே எடுத்துக்கலாம். மாசம் ஒரு வருமானம் வேணுமா, வாடகை மாதிரி மாதாந்திர வருமான ஃபண்டுகள் இருக்கு. நீண்ட காலத்துல பெரிய செல்வம் சேர்க்கணுமா, அதுக்கு தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஏன் டாக்ஸ் சேவ் பண்ணணுமா, அதுக்கு கூட இஎல்எஸ்எஸ்னு ஒரு வழி இருக்கு. சோ நம்ம எல்லா தேவைகளையும் இது ரொம்ப அழகா பூர்த்தி செய்யுது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வேணுமேன்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் இல்ல. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, வெறும் 100 ரூபாய். வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட நீங்க முதலீட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா வளர்ச்சிங்கிறது பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும் சொந்தமானதில்ல, அது நம்ம எல்லாருக்குமானது. சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட இந்த உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். சொத்துக்களை சும்மா வச்சிருக்கிறதுக்கும் அதை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்குமான வித்தியாசத்தை பத்தி. இந்த ஒரு ஒப்பீட்டை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. தங்கம் அது பாட்டுக்கு ஜொலிக்கும், நிலம் அது அசையாம நிக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது வளரும். இதுதான் முக்கியமான அடிப்படையான வித்தியாசம். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வம்ங்கிறது நம்ம கண்ணால பாக்குற, கையால தொடுற விஷயத்துல மட்டும் இல்ல, நாம எதுவும் செய்யாமலேயே அதுவா வளரக்கூடிய விஷயத்துலயும் இருக்கு. பாருங்க, நாங்க உங்ககிட்ட இருக்கிற தங்கம், நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு இங்க வாங்கன்னு சொல்லவே இல்ல. அது உங்க நம்பிக்கை, அதை மதிக்கிறோம். நாங்க சொல்றது என்னன்னா, உங்க செல்வத்தை வளர்க்கிற வண்டியில இன்னொரு சக்தி வாய்ந்த இன்ஜினியும் சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் கடைசி பாயிண்ட். நீங்க தூங்கும்போது கூட உங்க பணம் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான நிதி சுதந்திரம். நீங்க வேலை செய்யாதப்பவும் உங்க பணம் வேலை செய்யணும். இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்கிற இந்த ஒரு சின்ன அடி நாளைக்கு உங்க எதிர்காலத்தையே வேற மாதிரி மாத்தி அமைக்கலாம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.